எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம டியூட்டிக்கு போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. ஆயில் சர்வீஸு அந்த ஸ்ட்ரைக் நடந்தால் அன்றைக்கே பண்ணலான்னு பார்த்தேன். அன்றைக்கி சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி பண்ணிடலான்னு தான் இருக்கேன். நம்ம ரெகுலராக பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே புழலில் கிங்ஸ் மோட்டாரில் தான் பண்ணுவோம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும், அதுக்கப்புறமா தான் ஆயில் சர்வீஸ் பண்ண முடியும். மறுநாள் தான் பண்ணுவாங்க. எனக்கு கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக ஓடி போச்சு. இதுக்கு மேலே இது விட்டால் வேலைக்கு ஆகாது. சரி கால் பண்ணி பார்த்தேன். கால் பண்ணால் எடுக்கவே இல்லைங்க. கால் எடுக்கவே இல்லை, அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு வண்டி நம்பர் சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் போகிறோன்னாங்க. இல்லை நான் எமர்ஜென்சி நாளைக்கு வெளில போகிறேன், எனக்கு இன்றைக்கே பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு இல்லை இன்றைக்கி பண்ண முடியாதுன்னாங்க. சரி உடனே இங்கே நியர்பை நம்மளுக்கு பொன்னேரி பக்கமாக இருக்குது. இங்கே கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் எப்போனா வந்து பண்ணுங்கன்றான். அவன் சொல்கிறத பார்த்தாலே டவுட்டாக இருக்குது, ஒழுங்காக பண்ணுவோனா இல்லையான்னு தெரில. சரி இருந்தாலும் வேறு வழியில் போய் பார்க்கலாம். அங்கே தான் போயின்னு இருக்கேன். இப்போ போய் பார்க்கலாம் எப்படி நல்லபடியாக பண்ணுறானா இல்லையே தெரில. உங்கள் சப்போஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் போய் விசாரிக்கிறேன், எவ்வளோ பே பண்ணணுன்றதையும் டீட்டெயில் விசாரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ வேறு வழி இல்லை. அதாவது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம இந்த விஷயத்தில் வந்துட்டு நேரம் கடத்தவே கூடாதுங்க. ஆட்டோ சர்வீஸ் பண்ணுற விஷயத்துலையோ ஆட்டோ மெயின்டெனன்ஸ் விஷயத்தில் வந்து நேரம் கடத்தவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ எந்த செலவுனாலும் வைக்கலாம். ஓகேங்களா? திடீர்னு ஒரு இது நம்ம சரி அப்படியே பண்ணலாம் விட்டு போன்னு வச்சுக்கிற ஒரு பெரிய செலவு வச்சுதுன்னா அது நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அதனால் ஆட்டோவில் வந்துட்டு கம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால சரி உடனே போயிடலான்றதுக்காக நான் இன்றைக்கே கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக பொன்னேரி பக்கம் வண்டி திருப்ப போவோம். போய் அங்கே போய் எவ்வளோ பே பண்ணணும் என்ன டீட்டெயில் கேட்போம். ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். 4வது சர்வீஸ் தான் பண்ண போகிறேன், பெய்ட் சர்வீஸ் தான். இங்கே புழலில் கேட்டதுக்கு 1850 ரூபா சொன்னாங்க. இங்கே எவ்வளோ வரும்னு தெரில. சரி பார்க்கலாம். முதல்ல போய் விசாரிக்கலாம். விசாரிச்சு அதுக்கப்புறம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் பார்த்தோம்னா ஆட்டோ தான் நம்மளுடைய வாழ்வாதாரமாக இப்போ இருக்குது. நம்ம அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோன்றப்ப ரொம்ப நம்ம ஹெல்த்தை நம்ம எப்படி முக்கியமாக பார்த்துட்டு அதே மாதிரி ஆட்டோ கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இல்லைனா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம ஹெல்த்து ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி பேசலாம். ஆட்டோ நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆட்டோ தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம சொந்த பந்து உதவாத ஒரு விஷயத்தையும் சரி, பக்கத்து வீட்டில் சொல்கிறேன், நம்ம மனுஷனாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத விஷயத்த கூட நம்மளை தூக்கி நிறுத்துறது வந்து நம்ம இந்த ஆட்டோ தான், நம்ம வண்டி தான். சரி ஓகே பார்க்கலாம். நம்ம அப்படியே சர்வீஸ் போவோம். போயிட்டு அங்கே என்ன பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரலாங்க. நம்மளால் அப்படியே நிற்கிறான் பாருங்கள். இன்னும் இவனுக்கு இது கூட போடல, நம்பர் சைடு இது ஸ்டிக்கரில் கூட ஓட்டலை. ஸ்டிக்கர் பண்ணணும். பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைனி செம்மையாக இருக்குல்ல. ஓர வழி நல்லா இருக்குங்க. ஓரம் கட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே போனவங்க வச்சு ஃபுல்லாக சவுண்டாக இருக்கும். நம்ம வீடியோ பேசினாலும் அது கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இங்கேயே ஓரம் கட்டேன். சரிங்களா? சரிங்க, அப்படியே மூவ் பண்ணி போகலாம். கயிறு கட்டேன் வெயிலுக்கு. சரி மூவ் பண்ணி அப்படியே போகலாம். போயிட்டு என்ன அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்றதை முடிஞ்சாங்க வீடியோ எடுக்கிறேன், போடுறேன். இந்த ஆட்டோ பற்றி பேசலாங்க. சரி போல வாங்க அப்படியே மூவ் பண்ணி. சர்வீஸ் சென்டர் வந்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா இதான் சர்வீஸ் சென்டர். பார்த்து வச்சுருந்தா இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப குட்டி இடம் தான். கோயிலெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. விட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை சின்ன இடம் தான், ரொம்ப பெரிய இடம் இல்லை. 1-2 வண்டி தான் இங்கே இருக்குது, நிறைய வண்டியும் இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க. ஒரு வெயிட்டிங் ரூமு, ஒரு டிவி காட்டுறோம். இப்போ ரொம்ப சின்னதாங்க. 3 வண்டி இருக்குது இப்போ ஃபுல்லாக. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுறோன்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 வண்டி பண்ணிவிட்டு தான் பண்ணுவாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அங்கே சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 1850 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்து பொன்னேரில் இங்கே வந்து கேட்டேன். இங்கே கேட்டாக்கா 1500 ஆனால் 1850 ரூபான்னாங்க. அங்கே நான் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் சர்வீஸ் இருந்தது. இங்கே வந்து உள்ளே பார்த்த வரைக்கும் அந்த பையன் நல்லா தான் பேசுகிறான். அவங்க வேலை செய்து பார்த்தாலும் நல்லா செய்கிற மாதிரி தான் இருக்கும். தம்பி நல்லா தான் செய்வார்னு நினைக்கிறேன். எல்லாம் கம்ப்ளைண்ட்டோட கரெக்டாக சொல்கிறாரு. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்கே கேட்டிங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1500 சொன்னாங்க. நான் உள்ளே போய் கேட்டேன் எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ இது பண்ணணும்னு. 1500 சொல்லியிருக்காங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா 1850 கேட்குறான். அதாவது சர்வீஸ் சார்ஜ். நம்ம இப்போது இது பண்ணோன்னா
சர்வீஸ் ஃபில்டர்னா 1850 ரூபா ஆகுனாங்க. இங்கே வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா 1500 தான் சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு சின்ன இடம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-15 வண்டிக்கிட்டே உள்ளே விட்டுற மாதிரி இருக்கும் அங்கே குழலில். இங்கே பார்த்திங்கன்னா 3 இடம் தான் இருக்குது, 3 பேர் தான் இருக்குது. அந்த பேர் 3 பேர் வண்டி விட்டுருக்காங்க, 3 வண்டி ஆல்ரெடி எடுத்து உள்ளே விட்டுருக்காங்க. ஒருத்தர் தான் மெக்கானிக் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். அவர் வந்து ஒவ்வொரு வண்டி தான் பார்க்குறாரு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு வண்டியுமே பண்ணல மீன்ஸ் ஒரு 2 பேரிங் போயிட்டு அந்த பேரிங் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்தா அது ஒரு மதியத்துக்கு மேலே ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அவங்க சாப்பிட போய்ட்டாங்க போல். சாப்பிட போயிட்டு வந்து எத்தனை மணிக்கு பண்ணாங்க தெரில, ஓகேங்களா. ஆனால் இப்போ அங்கே இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 350 ரூபா டிஃப்ரெண்ட் வருது புழலுக்கும். இங்கே 1500 அங்கே பார்த்தீங்கன்னா 1850 இங்கே என்னென்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா, வேறு வழியில் நம்ம வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பண்ணாமல் போக முடியாது, பண்ணி தான் ஆகணும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆட்டோ பற்றி பேசணும்னு சொல்லி இந்த ஆட்டோ நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் புரியுதுங்களா. அதாவது ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் வந்து அந்த ஆட்டோன்றது வந்து சும்மா சாதாரண ஒரு வண்டி கிடையாதுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான், ஓகேங்களா. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொடுப்போம். இந்த வண்டி தான் அவங்களோட வாழ்வாதாரம். அதாவது அதை வச்சு தான் நம்ம உடைக்கிறோம். வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, நம்மளோட குடும்பத்தோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ தாங்க. இது சுருக்கமாக சொல்லணும் பார்த்தா அந்த குடும்பத்தோட அச்சாணினே சொல்லலாம், புரியுதுங்களா. ஏன்னா அந்த ஒரு வண்டிக்கு அந்த அச்சாணின்றது அந்த பழைய காலத்து வண்டிக்கலாம் அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த வண்டியை ஓடாதுனுங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தோட அச்சாணியே அந்த ஆட்டோன்றதை நம்ம சொல்லலாம், சரிங்களா. இப்போ சுருக்கமாக சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளுக்கு நம்ம வண்டி எடுக்கலனாலும் நம்மளோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ சொல்கிற இப்போ அன்றாட செலவு வந்து நம்மளுக்கு அப்படியே அடிச்சுட்டு போகிறோம். நம்ம டெய்லி போகிறோம், ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கணும், அதனால் அன்றாட செலவு அப்படியே போயிடுது, ஓகேங்களா. ஆனால் ஒரு டாக்டருக்கு செலவு மருத்துவ செலவு பண்ணணும், இல்லை ஒரு நம்ம ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இல்லை ஒரு வீட்டு வாடகை பண்ணணும், அதெல்லாம் நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணுறதை வச்சு தான் கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி தான் அதை ரன் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட 3 சக்கரம் ஓடினா தான் நம்ம வண்டியோட 3 சக்கரம் ரன் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம குடும்பமே வந்து ரொம்ப ஸ்தம்பிக்கிற மாதிரி தான் போகும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஆட்டோ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்குதுங்க நம்ம லைஃப்பில். அதாவது நான் இது முன்னாடி நான் இப்போ நாட்டத்தில் நம்ம ஆட்டோ ஃபீல்டுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கேன், நிறைய பேர் தெரியும். நம்ம இது முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது, இன்கம் வைஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம். இப்போ இந்த ஆட்டோவுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி எடுத்த பிறகு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. நம்ம லைஃப் மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்மளால் எல்லாமே பண்ணுற முடியும், மற்றவங்க மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நம்மளுக்கு இந்த வண்டி தான் கொடுக்குது, ஓகேங்களா. அதாவது நம்மளோட தன்னம்பிக்கை பூஸ்டராக இது தான் இருக்குது. நம்மளே நம்புறதுக்கான ஒரு அந்த நம்பிக்கைக்கு வழிவகுக்கிறதே நம்ம வண்டி தான், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பீஸ்ஃபுல்லாக காலைல வண்டி எடுக்கிறோம், இன்றைக்கி போவோம், கண்டிப்பாக 2000 ஓட்டுவோம், 2500 ஓட்டுருவோம், இல்லை ஒரு 1500 ஓட்டுவோம், நம்பிக்கையில் கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. எங்கே போனாலும் நம்ம எவ்வளோ வாங்குவோம், 30,000 வாங்குவோமா, அவ்வளோதான். இப்போ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா 30,000 தான் சம்பளம். அன்றைக்கி கம்பெனிக்கெலாம் போனீங்கன்னா அது மாதிரிலாம் அதுவும் கம்மியாக தான் நிறைய இடத்துல இருக்குது, ஓகேங்களா. ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் ஓகே, கொஞ்சம் அதிகமாகலாம். சுத்தமாக படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கண்டிப்பாக ஓடிட்டு போயிடலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சொந்த தொழில், நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம், யாருக்காகவும் நம்ம போய் சொல்ல தேவையில்லை. எப்படி சொல்லிட்டுனா ஒரு அவங்கக்கிட்ட போய் நம்ம கையை கட்டி நிற்கணுன்ற நிலமை கிடையாது நம்மளுக்கு. நம்ம விருப்பம், நம்ம நினச்சா வண்டி ஓட்டுவோம், முடியலையே ஓரங்கட்டு பட்டு தூங்கலாம், போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம யார்கிட்ட கையேந்து நிற்கிற நிலமை கிடையாது. இப்போது நம்ம வண்டி அதே மாதிரி நம்ம வண்டிக்கு நம்ம பார்த்திங்கன்னா டிரைவரும் நம்ம தான், ஓனரும் நம்ம தான், ஓகேங்களா. அது நம்ம அந்த ஃபீல் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நினச்ச லைஃப் சூப்பராக இல்லை. நம்ம வண்டி நம்ம ஓனர் ப்ளஸ் டிரைவராக இருக்கும். அதனால் அது நம்ம வண்டி நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோ கொடுக்குது இந்த வண்டி நம்மளுக்கு, ஓகேங்களா. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து நம்ம வீட்டில் ஒரு சாதாரண ஒரு வண்டியை மட்டுமே நம்ம யாருமே பார்க்குறதில்ல. ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் சரி அந்த வண்டியை அவங்க சாதாரண ஒரு வண்டியாக மட்டுமே பார்க்குறது கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு குழந்தையாவோ ஒரு செல்ல குழந்தை மாதிரியும் ஒரு கடவுளாக தான் பார்க்குறோம். ஏன்னா நம்மளை எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டு நம்மளை எவ்வளோ எந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகுதுன்றது நம்ம நல்லா தெரியும். ஆட்டோ ஓட்ட ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை நாள் ஓட்டுறோம், எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கை தரத்துக்கு எவ்வளோ உயர்த்துதுன்றது ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொருக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சரிங்களா. அதனால தான் நம்ம காலையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே தூங்கிந்துச்சு என்ன பண்ணுறோம், வண்டி வந்தோன்னு க்ளீனாக க்ளீன் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை போட்டு தான் வண்டி எடுக்கிறோம். அப்படிலாம் ஏன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அது அவ்வளோ கொடுக்குது, நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம், கடவுளாக வணங்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆட்டோவை கூட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மழை காலமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப லேட் நைட்டாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா. இப்போ ஒரு காரையை வச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு நம்ம உடனடியாக தேர்றது யாருன்னு பார்த்தா ஆட்டோ தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒரு நிறைய வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கார் வச்சுருக்காரு, நான் ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன். யாரை போய் இப்போ நைட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது யாரை போய் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக ஆட்டோ தான் வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. லேட் நைட்டாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த டைம் இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸாக மாறி காப்பாற்றுற ஒரே ஒரு
ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளாக தான் இருப்போம். அவங்களும் வந்து நம்மள தான் நம்மக்கிட்ட வந்து தான் கூப்பிடுவாங்க. ஆட்டோ வச்சிருக்காரு அவர் போய் எழுப்புவோம், அவர் வருவார் இருந்துச்சு. கார் வச்சு போய் எழுப்புவாங்களா, எழுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அதாவது ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போருக்கு போகிறவங்களுக்கு வால் எவ்வளோ முக்கியமோ, ஒரு போர் வீரருக்கு வால் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியங்க ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் அவங்களுடைய ஆட்டோன்றது. ஏன்னா அதை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம், எந்த லெவல்னாலும் போராடுறது அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ தான் ஓட்டுறீங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா வேலை சார் ஆட்டோனா? இப்போ ஆட்டோ ஓட்டுறேன், ஏன் ஆட்டோ ஓட்டுறேன், வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏன்ட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஓகேவா? அதாவது வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரிங்க, நம்ம முதுக்கு பின்னாடி இந்த சுமைகளையும் இந்த சுகங்களையும் சுமந்து கொண்டு போகிற 3 சக்கர பேரோட்டி தான் நம்ம ஆட்டோ டிரைவர்ன்றவங்க. ஸோ அதனால் யார் எது சொன்னதை பற்றி ஃபீல் பண்ணாதவங்க. நல்ல ஒரு லைன் தான், எல்லோரும் ஆட்டோ ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ ஓட்ட யாரும் அவ்வளோ குறைஞ்சி போனவங்களாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஐடி ஃபீல்டு இருக்க, இப்போ நார்மலாக போய் வாங்குகிற சம்பளத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும், நம்ம கஷ்டப்பட்டு கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால் எல்லாருக்கும் ஆட்டோ ரொம்ப 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 முக்கியம். அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கோங்க. சேஃபாக சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம். எனக்கு தோணுச்சு, அதனால் இதை பேசணும்னு நினச்சே பேசியிருக்கேன். சரி பார்க்கலாங்க. இன்னொரு சர்வீஸும் முடியல, முடித்தோடனே அப்படியே பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு. என்னன்னு கேட்டு வராது. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இவ்வளோ நேரம் ஆகுது. இது வரைக்கும் பண்ணியிருக்கதே பார்த்திங்கன்னா 2 வண்டி தான் ஆயில் சர்வீஸே பண்ணியிருக்காங்க. அது பண்ணணுன்னா அவ்வளோ நேரம் ஆகாது, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் 2 தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டு வரணுமா? அது இருக்கிறதே 3 வண்டி தான். அதில் ஒரு வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணி இறங்கிட்டாப்புல, ஒரு வண்டி வந்து வீல் ப்ராப்ளமாக இருந்தது. வண்டி பார்த்திங்கன்னா வீல் ப்ராப்ளமாக இருந்தது. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இருந்தா போல். என்ன பண்ணுறது? அதுக்கு தான், அதாவது 1000 தான் சொல்லுங்கள், புழல் வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா அங்கே எல்லாமே ப்ராப்பராக ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேன்னு குயிக்காக முடிச்சு தருவாங்க. இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆயில் மட்டும் ஊற்றி சேஞ்ச் பண்ணுறாங்க, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆயில் சர்வீஸ். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த நட்டு போல்டெல்லாம் டைட் பண்ணுறது, க்ரீஸ் வைக்கிறது, மற்ற இதெல்லாம் கிடையாது. வண்டியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு மீட்ரு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது. அது ஒரு வாட்டி ஓடும், ஒரு வாட்டி ஓடாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரே டே என்ன சொல்லிட்டாங்கன்னா மீட்ரு தான் மாற்றி ஆகணும், அது உள்ள ஸ்ப்ரிங் உடஞ்சிட்டு இருக்கும் அப்படின்றா போல். சரி, அது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒயர் என்ன லூஸ் ஆகுது செக் பண்ணலாம். இல்லைனா அது ஃப்ரிங்கு தான் போயிருக்கும், டேரெக்டாக சொல்லிட்டா போல். அது என்ன பண்ணுறது தெரில. நம்ம சாப்பிட போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போகிறோம். அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னு நடந்து போனேன். அப்படியே நடந்து போனேன், அந்த ரோட்டில் நடந்து போனேன். ஆட்டோ ஏதோ ஒன்று எப்போ ஒன்று வரா மாதிரி தாங்க இருக்குது. நடந்து போனோம், எதுவும் வேலைக்கு வர வழியில் பார்த்து அப்படியே அந்த குளத்தை பார்த்தேன். சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்துட்டு. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது இடம், நல்லாயிருக்கு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவோம். ஏன்னா அது வெயிலில் நடக்க முடியலங்க, ரொம்ப வெயிலாக இருக்கா, நடக்க முடியல. ஸோ வந்து உட்காந்துட்டு குளத்தை காட்டுறோம் பாருங்கள். அப்படியே நல்லா இருக்குல்ல இது பார்க்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் குளம் பார்த்தோம்னா உடனே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடுவோம் சின்ன வயசுலலாம். இப்போ அப்படி இல்லை. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு. அந்த ஆகாய தாமரைன்னுவாங்கள்ல, தாமரை செடியும் இருக்குது, நிறைய செடி இருக்குது உள்ளே, குட்டி குட்டியாக குச்சாக தெரியுதா, அதெல்லாம் தாமரை செடி தான். அழகாக இருக்கணும். இந்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குது. இந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம். பக்கத்தில் ஒரு கோவில் குளம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது சிவன் கோவில் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற கோவில் குளம் போல். அழகாக இருக்குது பார்க்க. குறை வச்சிட்டாங்க நம்மளை, எப்போ இங்கேருந்து போவோன்னு தெரில. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட போகலான்னு பார்த்தா சரி வண்டியை முடிச்சுட்டு ஒரு போகிறப்ப அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நடந்து போக முடியல, நடந்து போக டயர்டாக இருக்குது. ரொம்ப நாளாக நடந்தே ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னே ரொம்ப தூரம் நடப்போம், நடந்து ஜாலியாக போகலாம். இப்போ நடக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியலைங்க, மூச்சு வர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கலை. சரி ஓகே, பார்க்கலாம், அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையன் சாப்பிட போயிருக்கான், சாப்பிட்டு வரட்டும். ஆனால் அநியாயம், இங்கே ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரங்க. அதான் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நான் காலையில் வந்த உடனே 3 வண்டி உள்ளே ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? 3 வண்டி உள்ளே ஏற்றிட்டு ஒரு வண்டி முதல்ல சர்வீஸ் பண்ணுறேன்ட்டு எடுத்துகிட்டு அது வீலெல்லாம் கைட்டியாச்சு. வீலெல்லாம் கைட்டி கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை பேர்பர்ஸ் வாங்கணுன்ட்டு அவர் அனுப்பிச்சி வச்சிட்டான். அந்த வண்டியோட ஓனர் அனுப்பிச்சி வச்சிட்டான். ஒரு பிரதர் இருந்தார், அவர் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வச்சான் போல அந்த தம்பி. எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் பண்ணால் மூணாவதுக்கு இன்னொரு வண்டி இருந்தது, ஒரு லோடு வண்டி. அந்த வண்டிக்கு எல்லாமே பண்ணிட்டா போல. 4வது தான் நம்ம வண்டி இருக்குது. இப்போ வந்து சரி சாப்பிட்டு வந்துருங்கன்ட்டான். சரி ஓகே, அவனும் சாப்பிடணும்ல, என்ன பண்ணுறது, டைம் 1:30 மணி ஆக போகுது. இன்னும் சாப்பிடாம தான் ஒன்றும் பண்ணணும். நானே கிளம்பி அப்படியே வந்துட்டேன்.
அங்கே உட்கார முடியல, அங்கே ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது. அங்கே மரம்லாம் எதுவும் பக்கத்து அங்கே மரம் எதுவும் இல்லை. அதனால் அப்படியே கிளம்பி இப்படி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நயலாக இருக்குது, நல்லா காற்றும் சூப்பராக அடிக்குது. சரி கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக போகலாங்க. எனக்கு இடத்த பார்த்தா அழகாக இருக்குது, நல்லா காற்றும் நல்லா இருக்குது, தண்ணியும் பக்கத்தில் இருக்கா, சூப்பராக இருக்குது. சரி வெயிட் பண்ணலாம் இருங்க, வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். அவ்வளோதாங்க, ஆயில் சர்வீஸ் முடிச்சாச்சு. நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாலாம் கிடையாதுங்க. அதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயில் மட்டும் இறக்கிட்டு ஆயில் ஃபில் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஆயில் மட்டும் ரெண்டு ஆயில் ரீஃபில் பண்ணுறாங்க, ஃபில்டர் மாற்றினாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய வேலை எதுவும் இல்லை. சும்மா அந்த போல்டு நெட்டு டைட் பண்ணுறது, இந்த ஸ்டே போல்டு டைட் பண்ணலாம். வேறு என்ன ப்ராப்ளம் இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் மீட்ரு அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. மீட்டரே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் உள்ளே, இது மீட்டரை மாற்றணும்னு சொல்கிறாரு, கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் மீட்ரு கீழே பார்த்தாக்கா ஒயர் லூஸாக இருந்தது. அது கரெக்ட் பண்ணோடனே சரியாயிடுச்சு. அந்த மாதிரி ஆனால் நல்லா தான் பண்ணாப்புல, அந்த ஒன்று தான் தப்பாக பண்ணான் அந்த பையன். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக பேசினாப்புல, எல்லாம் பண்ணாப்புல. மற்ற வண்டிக்கு நல்லா தான் இருந்தது, நம்ம வண்டிக்கு அவ்வளோதான் வேலை போல். சரி ஓகேங்க, பரவாயில்ல. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், வீட்டுக்கு கிளம்புறோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எதுவும் கிடையாது, நம்ம வண்டி எதுவும் ஓட்டல. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுதான் உள்ள வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ள வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, நாளைக்கு நாளைலேருந்து போட்டுடலாம். நாளைக்கு போடலாம், அடுத்த வீடியோ நாளைக்கு கிளம்பலாம், நாளைலேருந்து போடலாம். ஓகேங்களா? சரிங்க, பாய்.